எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரவா பாயசம், அதுவும் கடலை பருப்பு சேர்த்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். பித்திருக்கள் தினங்களில், அமாவாசை, மகாலயபட்சம் போன்ற தினங்களில் வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி ரவா பாயசம் செய்யலாம். செய்கிறது ரொம்ப சுலபம். முக்கியமாக பித்திருக்கள் தினங்களில் வெள்ளை சர்க்கரை எடுத்துட்டு பாயசம் செய்யாதீங்க. இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து எந்த பாயசம் செஞ்சாலும் அதுதான் ரொம்ப சிரேஷ்டம். இந்த ரவா கடலைப்பருப்பு பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கடலைப்பருப்பு சேர்த்து ரவா பாயசம் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிற ஸ்பூனால் 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா ஒரு மணி நேரத்துக்கும் அதிகமாகவே ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம குக்கரில் வேக வைக்காமல் தனியாக ஓப்பன் குக்கிங்கில் வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை குறைஞ்சது 3லேருந்து 4 முறையாவது தண்ணியில் திரும்ப திரும்ப அலம்பி சுத்தம் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக வாணலியில் போட்டு வேக வைக்க போகிறோம். குக்கரில் வேக வச்சோம்னா ஒரு விசில் நீங்கள் கூட வச்சுட்டா கூட ரொம்ப குழஞ்சி போயிடும். அப்படியே நம்ம அந்த பாயசம் சாப்பிட்றப்ப முத்து முத்தாக அந்த கடலைப்பருப்பு தெரியணுங்க. அதுக்காக தான் ஓப்பன் குக்கிங்கில் வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு வாணலி எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்கணும்னு கிடையாது. தண்ணி சேர்த்த உடனே இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே தாராளமாக நீங்கள் வச்சு வேக வைக்கலாம். 3 நிமிஷம் வேக வச்சாலே போருங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பு அப்படிங்கிறப்ப 3 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். இப்போ வெந்துதான்னு சொல்லி நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கடலைப்பருப்பை எடுத்து கையால் மசிச்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக மசிக்க வரணும். அந்த மாவு பதமும் இருக்கணும். அதே சமயத்தில் அந்த கடலைப்பருப்பு அப்படியே கரைஞ்சி போயிடக்கூடாது தண்ணியில். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த சுடுதண்ணியோடு சேர்த்து அப்படி மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அதே வாணலியே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 10 முந்திரி பருப்பும் கொஞ்சமாக திராட்சை ரெண்டையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே நெய்லேயே நான் ரவை வறுக்க போகிறேன். இந்த ரவை பாயசமே 3 விதமான ரவையில் செய்யலாங்க. இப்போ நான் முதல்ல இந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே நெய்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ நான் வெள்ளை ரவை சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப்பு டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக ரொம்ப ப்ரௌன் கலராக ஆகாமல் வறுத்துக்கணுங்க. பாருங்கள், கோதுமை ரவை எடுத்து காமிக்கிறேன். அடுத்தது பன்சி ரவா. இந்த 3 வித ரவையில் எந்த ரவையில் வேணால் நான் இப்போ செஞ்சு காமிக்கிற மெத்தட்லேயே நீங்கள் பாயசம் பண்ணலாம். இந்த பன்சி ரவா அப்படிங்கிறது கோதுமையை பொடி பண்ணி ரவையாக மாற்றுறது தான். ஆனால் இது பாலிஷ் பண்ணாத ரவை, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உப்புமாலாம் கூட பண்ணலாம். இப்போ அடுத்து பாருங்கள், எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு பொடிச்ச வெல்லம் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2.5 கப்பு தண்ணி விட்டுக்கணும். அதாவது 1/2 கப்பு நீங்கள் ரவை எடுத்திங்கன்னா அதே அளவு கப்பால் 2.5 கப்பு தண்ணி எடுத்திங்கன்னா போதும். பாயசம் ரொம்ப நல்லா லிக்யூடாக கரெக்டாக இருக்கும். சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நானே இந்த ரவையை வேக வச்சுருக்கேன். இந்த ரவை கூட வேக வச்ச அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்று போல் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பக்கத்துலேயே உங்களுக்கு அந்த வெள்ளை கரைசலும் கொதிச்செடுத்து பாகெல்லாம் வைக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி கொதிச்சா போதும். கையோடு நம்ம வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை கரைசலை போடணுங்க. அப்போ தான் கையில் தெறிக்காமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் நான் வெள்ளை கரைசல் போட்டுட்டு ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் மீதி இருக்கிற அந்த வெள்ளை கரைசலை போடுறேன். ஆல்ரெடி வெள்ளை கரைசல் நல்லா கொதிநிலை சூடாக இருக்கிறதுனால வெள்ளை கரைசல் சேர்த்து 2 நிமிஷத்தில் இந்த பாயசம் ரெடி ஆகிடுங்க. செய்யறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். மகாலயபட்சம், அது மட்டும் இல்லாமல் அமாவாசை, மாதம் வரக்கூடிய அமாவாசை எல்லா நாட்களையும் இந்த மாதிரி ரவா பாயசம் செய்யுங்க. பொதுவாக ரவா பாயசம் அப்படிங்கிறது பண்டிகை நாட்களில் செய்யவே மாட்டோம். ஆனால் பித்திருக்கள் தினங்கள் வரப்போ இந்த மாதிரி பாயசம் செய்யலாம். நான் காமிச்ச மாதிரியே 3 விதமான ரவை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான ரவை எடுத்து இந்த பாயசம் செய்யலாங்க. வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லிக்விடாக இருக்கிறப்பே அடுப்பை நிறுத்திடணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே திக்காகும். இதில் பால் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பால் சேர்க்காமலே நம்ம பரிமாறலாம். ரொம்பவே திக்காகிடுது அப்படின்னா கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். திரும்பவும் நம்ம நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நெய்லேயே நம்ம ரவையை வறுத்துட்டோம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாமே அடுப்பை நிறுத்திட்டு சேர்த்துடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்விடாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. ரொம்ப கேசரி மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு இலையில பரிமாறுற அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? வரப்போகிற மகாலயபட்சத்தில் ஆகட்டும், மகாலய அமாவாசை, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைக்கு இந்த மாதிரி பாயசம் செஞ்சு பாருங்கள். செய்கிறது அவ்வளோ சுலபங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க,
கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.